வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech Channel. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அண்டர் 20K பட்ஜெட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 40 அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல அவங்களோட பச்சை கலர் தீம்லேயே பாக்ஸும் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்லேயே இன்ஃபினிக்ஸ் நோட் 40 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட்லையும் சில ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மேக் பேடுக்கான அந்த சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த சார்ஜிங் பேட் வாங்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் தான் வந்து வரும். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா எடுத்தோடனே மொபைல் தான். டாப்பில் இருக்க இந்த ஒரு பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு ஃபோனை ஆன் பண்ணி சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ட்ரே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிளுமே இருக்குது. நெக்ஸ்ட் சிம்மேஜெட் டூல் அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு ப்ளஸ் ஒரு ஸ்டிக்கருமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் கேஸ் இருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறதுக்காக பேக் சைடில் இந்த மேக்னெட்மே இருக்கு. ஃபைனலாக டெம்பர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு மேக் பேடை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒயர் எதுவுமே வந்து கொடுக்கல, ஜஸ்ட் அந்த பேட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாக்ஸி டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய லெவல் டிசைனில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க எப்படி இன்ஃபினிக்ஸ் நோட் சீரீஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஸோ சேம் டிசைன் அப்படியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஃப்ரேமாக இருக்கட்டும், பேக் சைடாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. 7.91 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 195 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. சுத்தமாக வெயிட் இருக்க ஃபீலே வந்து கிடையாது. சிங்கிள் ஹேண்டில் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெசல்ஸ் பார்க்கும்போது டாப்பு, சைடு, பாட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான பெசல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே சைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன் கோல்டு அப்படின்னு ஒரு கலர் வேரியன்ட்டும், பிளாக் கலர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் தான், பட் ப்ளூ கலரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஃபிளாஷ் லைட் நடுவில் கலராக எரியிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பேர் ஹலோ லைட்டிங்கா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வருது, இல்லை நோட்டிஃபிகேஷன் வருது, சார்ஜ் போடுறீங்க, கேம் விளாட்றீங்க, மியூசிக் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பின்னாடி ஃபிளாஷ் லைட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக வந்து எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்மளால வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியுது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா 6.78 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு வரும். இந்த 120 ஆட்டோவில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60, 90, 120 உங்களால் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. TUV ரெயின்லைன் ஐகேர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஸ்பிளேல போய் பார்த்தீங்கன்னா ஐகேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஓவர் பிரைட்னஸ் இல்லாமல் லைட்டாக வந்து வார்ம் ஃபீல் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே போல் கலர் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டிஸ்பிளேவோட கலர் அவங்களால வார்மாகவும் இல்லை கூலாகவும் அவங்களால வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோரில் யூஸ் பண்ணி பார்த்தேன். அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணால் கூட டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் லெவல் ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல், டீப் பிளாக், நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவல், அதே போல் 120Hzலாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் செம்ம ஸ்மூத்தாக டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கு. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். 14 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல இருக்க இந்த இயர் பீஸ்மே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கராக இருக்காகிறனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல உங்களால் வந்து கேட்டுக்க முடியும். டாப்லேயே ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சவுண்ட் பை JBL வேற எழுதியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல. டாப்லேயே IR பிளாஸ்டர்மே வந்து கொடுத்துருக்காங்க. டிவி, ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்மே உங்களுக்கு வந்துருது. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு வருது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் இதில் NFC சப்போர்ட்மே இருக்கு. OS அப்படின்னு பார்க்கும்போது XOS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்திருக்கு. இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஸ் அண்ட் ப்ளோட் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் எக்கச்சக்கமான ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பெருசாக இன்ஸ்டால் பண்ணியே வந்து கொடுக்கல. இவங்களோட ஆப் தான் வந்து 2-3 இருக்குது. இதே மாதிரி ஆப்ஸ் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய ஃபோன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா டைனமிக் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணுறீங்க, இல்லை கால் வருது, இல்லை சார்ஜிங் அனிமேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் டைனமிக் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்துடும். இதே போல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த OSல வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வந்தோம்னா தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அண்டர் 20K பட்ஜெட்டில் யாருமே செய்யாத விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட் சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக் பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபர்ஸ்ட் சேல்லாம் வாங்குறவங்களுக்கு லிமிடெட் பீரியட் ஆஃபரா இது ஃப்ரீயாவே வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு தெரியல. ஸோ இதை வந்து நீங்க தனியா வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க டைரக்டா மொபைல் இது மேல வச்சீங்கன்னாவே சார்ஜ் ஏறும். ஸோ அந்த கவர்லாம் போட்டு வைக்கிறீங்க, அப்போதைக்கு சார்ஜ் கரெக்டா ஏறணும் அப்படின்றதுக்காக அந்த கவர்லயே வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்லயே அந்த மேக் பேடுக்கான அந்த மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கவர் போட்டு வச்சாலும் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகும். 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணது பவர் மேனேஜ்மெண்ட்காக X1 அப்படின்ற ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்க போன் வந்து சார்ஜ் போடும்போது ஹீட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ இந்த ஒரு X1 சிப் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு போற பவரை கம்மி பண்றதுனால உங்க போன் வந்து ஓவர் ஹீட் ஆகாம பாத்துக்கும். பேட்டரியிலேயே சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நார்மலா சார்ஜ் ஆகணும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் சார்ஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்மார்ட் சார்ஜிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிரும். வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கனால இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து இதுல சப்போர்ட்ல இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கக்கூடிய இயர்பட்ஸ், வாட்ச் இல்லாட்டி போன் ஏதாச்சும் இது மேல வச்சீங்க அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜிங்ல வந்து சார்ஜ் ஆகுது. இதுல பைபாஸ் சார்ஜிங் இருக்கு. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க வீடியோ பாக்குறீங்க, கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டாலும் பேட்டரியை பைபாஸ் பண்ணிட்டு போனுக்கு டைரக்டா பவர் கொடுக்கும். இதனால பேட்டரி ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது, ஹீட்டும் ஆகாதனால பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். நார்மலா எடுக்கக்கூடிய போட்டோஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா போர்ட்ரேட்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பேக் சைட்ல 3 கேமரா செட்டப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஒரே ஒரு கேமரா தான் ஒர்த்தா இருக்கு. 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இதுலயே 3x லாஸ்லெஸ் ஜூம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் ஒரு சில அவுட்புட் வந்து பாருங்க. போட்டோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மெயின் கேமரால எடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டராகவே இருந்துச்சு. வீடியோஸோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா 2K 30 fps எடுத்துக்க முடியும். 1080p 60 இல்ல 30 உங்களால எடுத்துக்க முடியும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7020 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க லோ கிராபிக்ஸ்ல வச்சு கேம் பிளே பண்ணாலும் நீங்க நார்மல் யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் நாங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 4.9 இருந்து 5 lakh வரைக்கும் வந்துச்சு. அண்ட் அதே போல இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். ஸோ நான் ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஒரு 2-3 நாள் எனக்கு கிடைச்ச டைம்ல வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா BGM இருக்கட்டும் இல்லாட்டி COD-ஆ இருக்கட்டும் நான் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் பெருசா ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணல. ப்ளே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தாவே இருந்துச்சு. ஓவராலா இந்த போனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வயர்லெஸ் சார்ஜிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவா இருக்கட்டும், ப்ராசரா இருக்கட்டும், பேட்டரி, கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவராலா ஒரு நல்ல பட்ஜெட்ல கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்க்கு முன்னாடியே வந்து டிவைஸ் கைக்கு வந்தனால எக்ஸாக்டான பிரைஸ் வந்து தெரியல. 20K தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதே போல பேங்க் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 20K இன்னும் கம்மியா வாங்குற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணலாம். பாய்.